ஏன் பில்லு கொடுக்கலன்னா அப்ப இந்த 10 ரூபாய் கூடுதலா வாங்க முடியாது, அல்லது பில்லு ஆதாரம் இருந்தால் அதை வச்சு வழக்கு போடுவாங்க. அப்ப இந்த ஊழல் மாட்டிக்குங்கிறதுனாலதான் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரைக்கும் அங்க பில்லு கொடுக்கக்கூடிய அந்த நடைமுறையை கொண்டு வரவில்லை. சாதாரணமா இதுவரைக்கும் ஊழல்ல பெருசா மாட்டிக்காத அளவுக்கு அவங்க ஊழல் பண்ணக்கூடிய வித்தகாரங்க. அதுதான் சொல்ல 30 வருஷத்துல அவர் என்ன தொழில் செஞ்சு இவ்வளவு இத்தனை ஆயிரம் கோடி உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், மக்கள் விரோத இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கத்தையே வீழ்த்தப்பட வேண்டும். இந்த ஊழல் அந்த அரசாங்கத்தை வீழ்த்தணும். மட்டும் அவரே எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, விட்டு வைப்பார்களா? KN அமைச்சர் யாருடைய கண்காணிப்பில் இருக்காரு? முதலமைச்சர் கண்ட்ரோல். அப்புறம் அவரு செய்யற ஊழல் இவருக்கு தெரியாம இருக்குமா? இது ஜனநாயக கடமை. இந்த ஜனநாயக கடமையை செய்வதற்காகத்தான் SIR என்னப்படுகின்ற இந்த வாக்காளர்கள் திருத்த பணிக்கான வேலையை இங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், பல வாத்தியார்களா இருக்கக்கூடியவர்கள் பிஜேபி ஆளுங்கன்னு நினைக்கிறீங்களா? சம்பந்தம் இல்லாத எதற்காக இந்த பொய்யை பரப்புறீங்க? பாஜகவுக்கும் இந்த SIRக்கு என்ன சம்பந்தம்? அவர்களை வெங்கைய நாயுடு தான் கலைஞருடைய கல்வெட்டுல பாத்தீங்கன்னா இன்னமும் அப்படிதான் இருக்கும். அப்ப இவர்கள் தேவர் என்கின்ற அடையாளத்தை ஒழித்து விட்டார்கள், நாயுடு என்கின்ற அடையாளத்தை ஒழிக்க மாட்டார்களா? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. அதில் ஒவ்வொரு பணியிடத்துக்கும் 25 லட்சம் 35 லட்சம் என பெறப்பட்டு 888 கோடி ரூபாயை அத்துறை அமைச்சர் KN அவர்கள் லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை DGP அலுவலகத்தில் வெங்கட்ராமனிடம் வழங்கப்பட்டுள்ளது. DGP வெங்கட்ராமன் அவர்கள் KN மீது FIR பதிவு செய்வாரா? நிச்சயமாக FIR பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்திலே ED சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவல் மட்டுமல்ல, ஆதாரங்கள் அடிப்படையில் அவர்கள் அங்கு தாக்கல் செய்துள்ளார்கள். நீங்கள் KN மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்துணை அமைச்சர்களும் கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க அவர்களுடைய சொத்து மதிப்புகள், அவர்களுடைய அத்துணை விதமான அசட்ஸும் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கிறது. KN அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விவசாயம் செய்து கொண்டு மிக ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவர். ஒரு 1990-95 காலகட்டங்களிலே எல்லாம் அவர் மிக எளிமையாக மிக ஏழ்மையான நிலையில இருந்தவர். அப்ப இந்த 30 ஆண்டு காலத்திலே அவருக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குதுன்னே தெரியல. ஏக்கர் கணக்கில் நிலங்கள், ஏக்கர் கணக்கில் பல இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனை முதற்கொண்டு பல்வேறு விதமான நிறுவனங்கள்ல அவருடைய முதலீடுகள் இருக்கிறது. அப்ப இதற்கெல்லாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய அல்லது இதற்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய KN பெருசா எழுத படிக்க கூட தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து வந்தவர். அவருக்கான சொந்த தொழில் முன்னேற்றம் எதுவும் கிடையாது, பேஸ் எதுவும் இல்லை. ஆனா இப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும் திமுக தெரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி ஊழல் பண்ணலாம், எப்படி லஞ்சம் வாங்கலாம். அமைச்சருக்கே நீங்க கணக்கில் அடங்காத சொத்துன்னா முதலமைச்சராக இருந்த கருணாநிதி, முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? அதாவது நமக்கெல்லாம் தெரியும், ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வசதி இல்லாமல் டிக்கெட் எடுக்காம அங்கிருந்து வந்தவர் தான் நம்முடைய மூதறிஞர் அவர் கலைஞர் அவர்கள். அவருடைய குடும்பத்தினுடைய சொத்து, அவர் குடும்பம்னா இப்போ தயாநிதி மாறனா ஒரு குடும்பம் தான், கலாநிதி மாறனா ஒரு குடும்பம் தான். ஏன்னா தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுடைய அப்பா அம்மா ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர்கள் இல்லை. அப்ப அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இன்றைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பமா இருக்குதுன்னா மக்களின் வரி பணம் தான். நிச்சயமாக இதுல மாற்று கருத்து யாருக்குமே இருக்காது. அதை அவர்கள் எப்படி ஊழல் செய்ய வேண்டும், ஊழலிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்று ஒரு வித்தையை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சர்க்காரியா கமிஷனுடைய அறிக்கையிலையும் எந்த அளவுக்கு விஞ்ஞான திருட்டுக்களை ஊழலை செய்யக்கூடியவர்கள் என்பதை
அந்த கமிஷன் மூலமாகவே நம்ம நாட்டு மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். கலைஞர் கருணாநிதி வந்து விஞ்ஞான ஊழல், ஆமா, தற்போது முதலமைச்சர் அதிநவீன விஞ்ஞான ஊழல் எல்லாம் அற்புதமாக இன்னைக்கு ஒரு சாராய பாட்டில் இருந்து 10 ரூபாய் கூடுதலா வாங்கணும். நம்ம எல்லாம் நினைப்போம் 10 ரூபாய் தானே நினைப்போம். லட்சக்கணக்கான பாட்டில்கள் ஒரு நாளைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க விற்கப்படுகிறது. லட்சம் இன்ட்டு 10 ஒரு நாளைக்கு சாதாரணமாக 10 லட்சம் ரூபாய், சாதாரணமாக நான் சொல்ற கணக்கு. ஆனால் பல லட்சங்கள் போகும். அப்போ இந்த அளவுக்கு இதை நீங்கள் இந்த ஊழல் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? நான் என்ன கேட்குறேன்னா, சாதாரணமாக ஒரு மளிகை கடையில் போயிட்டு ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா நமக்கு பில்லு கொடுப்பாங்கல்ல. ஏன் நீ டாஸ்மாக்ல இத்தனை ஆண்டு காலமாக பில்லு கொடுக்கல? ஏன் பில்லு கொடுக்கலன்னா, அப்போ இந்த 10 ரூபாய் கூடுதலாக வாங்க முடியாது, அல்லது பில்லு ஆதாரம் இருந்தால் அதை வச்சு வழக்கு போடுவாங்க. அப்போ இந்த ஊழல் மாட்டிக்குங்கிறதுனால தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரைக்கும் அங்கே பில்லு கொடுக்கக்கூடிய அந்த நடைமுறையை கொண்டு வரவில்லை. ஊழல் செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். இவர்கள் ஊழலே பிறந்து ஊழலே தலைத்தோங்கக்கூடியவர்கள், ஊழலே மூழ்கி இருக்காங்க. மூழ்கி அதன் மூலமாக இந்த நாட்டை கபலீகரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 888 கோடி ரூபாயில ஏன் இடி வந்து சிபிஐ நாடல, நீதிமன்றம் போல சார்? அதாவது நீதிமன்றத்தில் தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அவர் மீது வழக்கு பதிவினுன்றதையும் கேட்டிருக்காங்க. சிபிஐன்றதை வந்து நேரடியாக இடி போய் சிபிஐக்கு நேரடியாக போக வேண்டியதில்லை. நீதிமன்றம் தான் இதற்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். இது சிபிஐக்கு போகுதுன்னா அப்போ சிபிஐயும் இடியும் இவர்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய கைப்பாவைகள்னு இவங்க என்ன பண்ணுவாங்க? திசை திருப்ப பார்ப்பாங்க. நீதிமன்றத்திலே இந்த தகவல்களை கொடுத்திருக்கின்றார்கள் இடி. இப்போ நீதிமன்றத்தின் மூலமாக இந்த வழக்கு பதியப்பட்டு அந்த விசாரணையானது மேற்கொண்டு நடத்தப்பட்டு இந்த மாதிரி ஊழல்வாதிகளை, ஊழலுக்கு எதிரானவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணம். நிச்சயமா அதுதான் இடி செஞ்சிருக்கு. நீதிமன்றம் சரியான டைரக்ஷன் கொடுக்கும்னு நம்புறோம். அது ஓகே. இப்போ வந்து டிஜிபி வெங்கட்ராமனிடம் இந்த குற்ற அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. வெங்கட்ராமன் அவர்கள் நேரு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்வாரா? ஏன்னா காவல்துறைக்கு பொறுப்பு வகிப்பவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஸோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இழங்கக்கூடிய அமைச்சர் மீது எப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்வார்? எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு அது கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் அங்கு எஃப்ஐஆர் பதிவு செய்துதான் ஆக வேண்டும். அதற்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல்வேறு விதமான வழக்குகளில் பார்த்தீங்கன்னாக்க இவர்கள் ஆவணங்களை ஒழித்து வைப்பார்கள். அதற்குண்டான ஆவணங்கள் எல்லாம் இந்த தமிழகத்தில் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த இடத்துல இருந்து அவர்கள் அதை அழிப்பதற்கான, ஒழிப்பதற்கான வேலைகளை செய்வார்கள். இது கடந்த காலங்களிலே திமுகவுக்கு கைவந்த கலை. சாதாரணமாக இதுவரைக்கும் ஊழலில் பெருசாக மாட்டிக்காத அளவுக்கு அவங்க ஊழல் பண்ணக்கூடிய வித்தகாரங்க. இப்போ நேரு அவர்களுக்கு காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் நிச்சயம் உதவி பண்ணும். வழக்கு பதிவு பண்ணுறதுன்றது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அது நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன் வந்துருச்சுன்னா அதை அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. குற்றம் எப்படி செய்யணும், அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு திமுகவுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப சிறப்பாக அதை செய்வாங்க. அது நேரு அதை தான் சொன்ன, 30 வருஷத்தில் அவர் என்ன தொழில் செஞ்சு இவ்வளோ இத்தனை 1000 கோடி உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் என்ன தொழில்? அந்த தொழில் ஏன் பாமரனாக எங்களால் பண்ண முடியல? நமக்கு ஏன் கிடைக்கல? அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தி அந்த மக்களிடமிருந்து வரி பணத்தை எப்படி சுரண்டுவது, லஞ்சம் வாங்குறது, எப்படி வேலைக்கு பணம் வாங்குறது, எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பணமாக்குவது என்பது இவர்களுக்கு கைவந்த கலை. அதன் மூலமாக தான் நேருனுடைய இந்த இத்தனை 100 கோடி வந்து அவர் ஊழல் பெற்றதாக வரக்கூடிய அதை கேட்கும் போதே தலை சுத்துது. 888 கோடி கிட்டத்தட்ட அவ்வளோ லஞ்ச பணமாக வாங்கி அவர் இந்த மாதிரியான அரசு பணியிலே வேலைகளை அமர்த்தி கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய மக்கள் விரோத இந்த அரசாங்கத்தையே வீழ்த்தப்பட வேண்டும். இந்த ஊழல் அந்த அரசாங்கத்தை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 888 கோடி ஊழல் என்பது நேரு சம்மந்தப்பட்டிருக்கார். இதில் வந்து முதலமைச்சர் சம்மந்தப்பட்டிருப்பாரா? முதலமைச்சர் தெரிஞ்சுதான் இந்த ஊழல் நடந்திருக்குமா? அதாவது நான் செந்தில் பாலாஜி விஷயத்தை சொல்லும் போது சொன்னேன், இந்த 10 ரூபாய் கமிஷன் பார்த்து அதில் வரக்கூடிய பல லட்சம் பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் அதுக்கப்புறமா தான் இவங்க பங்கு பிரிப்பாங்க. நேரு மட்டும் அவரே எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, விட்டு வைப்பார்களா? நேருவை நிச்சயமாக அவர்கள் சொல்லுகின்ற இடத்திலே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவர்கள் சொல்லுகின்ற இடத்திலே இந்த பணத்தை எல்லாம் அவர்களுக்கு வேண்டிய ஷேரை கொடுக்காமல் இது நடந்திருக்காது. ஏன் அவருக்கு முதலமைச்சருடைய இப்ப அமைச்சர் யாருடைய கண்காணிப்பில் இருக்காரு? முதலமைச்சர் கண்ட்ரோல். அப்புறம் அவர் செய்யற ஊழல் வந்து இவருக்கு தெரியாம இருக்குமா? அதிகாரிகள் சொல்லாம இருப்பாங்களா? இல்ல இது தெரியாம உளவுத்துறை சொல்லாம இருக்குமா? கப்பம் கட்டியிருப்பார். 2 விஷயம். ஒன்று, இது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார்னா அவர் ஆளுமைக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம்.
இல்ல அது தெரியும்னு சொன்னாருன்னா அப்ப நீங்க பங்கு வாங்கியிருக்கீங்க. இப்போ முதலமைச்சர் தெரியாம அந்த ஊழல் நடந்திருந்தா இந்நேரம் கே நேரு அமைச்சர்கள் வந்து நீக்கப்பட்டிருப்பார். அமைச்சர் பதவியிலிருந்து ஏன் நீக்க மாட்டீங்க? ஏன் லால்கிஷ் அத்வானியின் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தது. நான் என்னுடைய பதவியிலிருந்து நான் பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன்னு பொறுப்பிலிருந்து விலகிட்டு அதுக்கப்புறம் நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பொறுப்புக்கே வந்தார். இது பாரதிய ஜனதா கட்சி மாடல். எத்தனை ஊழல் வந்தாலும் செந்தில் பாலாஜி சிறையிலேயே இருந்தாலும் அவர் அமைச்சராக நீடிக்க வைத்து அவருக்கு அமைச்சருக்கான சம்பளம் கொடுத்து அமைச்சருக்கான தகுதி கொடுத்து அமைச்சருக்கான கௌரவத்தை செயலுக்குள்ளேயே கொடுத்தது தான் திராவிட மாடல். இந்த ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதில் திமுக ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காங்க. இது தொடர்பாக நீதிமன்றம் போறாங்க. ஒரு சில வழக்கில் நீதிமன்றத்தில் சாதகமான தீர்ப்பு வாங்குறாங்க, எதிரான தீர்ப்பு வாங்குறாங்க திமுக. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது கிட்னி திருட்டுல வந்து திமுக எதிரான தீர்ப்பு, அதே போல கரூர் வழக்கில் திமுக எதிரான தீர்ப்பு, அதே போல ஆம்சாங் படுகொலை வழக்கில் திமுகவுக்கு எதிரான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆனால் பல வழக்கில் திமுக சாதகமான தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 888 கோடி ஊழலில் கே நேருடைய நிலைமை என்ன ஆகும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் வந்து நடத்த போவதாக மத்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் வந்து இதை எதிர்த்து திமுக உள்ளிட்ட 49 அரசியல் கட்சி பங்கேற்ற அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. திமுக சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியலில் பாஜகவுக்கு வேண்டாத வாக்காளர் நீக்கப்படுவார்னு சொல்றாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது நடைமுறையிலே எப்பேற்பட்ட பொய் என்பதை நான் சொல்லி நிரூபிக்கணும்னா, இந்த எஸ்ஐஆர் என்னப்படுகின்ற வாக்காளர் திருத்தத்திற்கான பணி இந்த தேதியில இப்பதான் பாஜக இந்த மாதிரி நடைமுறைப்படுத்திருக்கான்னு சொன்னா கிடையாது. கடந்த காலங்களிலே இருக்கக்கூடிய நடைமுறை என்ன காரணம்னா, இப்ப இவர்கள் கடைசியாக வாக்கு திருத்தம் பண்ணி வாக்காளர்கள் பட்டியல் வெளியிட்டதிலே இப்போது யாரேனும் இறந்திருந்தால், இப்ப இத்தனை நாள் இறந்திருக்க மாட்டாங்களா? ஆமா, அது வாக்காளர் இருக்கக்கூடியவர்கள் பட்டியல்ல வாக்காளர் திருத்தம், வாக்காளர் சேர்த்தல், வாக்காளர் நீக்குதல் என்பது வழக்கமான பணிதான். இப்ப இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தேர்தல் 2026 வரக்கூடிய தேர்தலுக்குள்ளாக ஒரு வருட காலத்திற்குள்ளாக பலர் இறந்திருக்க முடியும். அவர்கள் பேரை நீக்கணுமா நீக்கக்கூடாதா? சரி. ரெண்டாவது, வீடு இடம் மாறுதல் ஏற்பட்டிருக்கும். அப்ப இடமாறுதல் ஏற்பட்டவர்கள், வீடு மாற்றி சென்றவர்கள், அவர்கள் என்ன பண்ணணும்? திருத்தம் பண்ணணும். அப்ப இந்த திருத்தங்கள் எல்லாம் ஓராண்டு காலமாக இறந்தவர்களுடைய வாக்குகளை திமுக கபலீகரம் செய்வதற்காக அல்லது அதற்காக யாரையும் மாற்று ஆட்களை அனுப்பிச்சு ஓட்டு போட பாக்குதா? ஏன் எஸ்ஆர் கண்டு பயப்படுறீங்க? இல்ல, 18 வயது நிரம்பியவர்கள் சேர்க்க வேண்டும், புதியதாக சேர்க்கணும். இப்ப இந்த ஒரு வருட காலத்திலே 18 வயது முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களையும் இந்த பட்டியலில் 2026 தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு வேண்டும். இது ஜனநாயக கடமை. இந்த ஜனநாயக கடமையை செய்வதற்காகத்தான் எஸ்ஐஆர் என்னப்படுகின்ற இந்த வாக்காளர்கள் திருத்த பணிக்கான வேலையை இங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்குது. உடனடியாக என்ன பண்றாங்க இவங்களுக்கு? அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, கடந்த வாக்காளர் பட்டியல் தயார் செய்யும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் தான் இந்த பணியை செஞ்சாங்க. அப்ப இதுல ஏதேனும் திருட்டுத்தனம் பண்ணி வச்சுட்டு அல்லது இவர்களுக்கு சாதகமான வாக்காளர்களை வச்சுட்டு சாதகம் இல்லாதவர்களை நீக்கி வச்சிருந்தா அந்த உண்மை வெளியே வந்துடுமோன்ற பயத்துல தான் எஸ்ஐஆரை இப்ப இவங்க எதிர்க்கிறாங்க. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் 6,36,12,950 வாக்குகள் உள்ளது. இதுல பாஜக வாக்குகள் எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? லட்சக்கணக்கான வாக்குகள் உண்டு. அது இருக்கலாம். ஒரு எப்படியும் குறைந்தபட்சம் 30-40 லட்சம் வாக்குகள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி சேரும்பொழுது சில வாக்குகள் இந்த பக்கம் வரும். உதாரணத்துக்கு அதிமுக ஜெயலலிதா அம்மா இருக்கக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு போட்டிருந்த வாக்குகள்லாம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மாறி இருக்கு. 12% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கின்றது. அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான இப்போ லட்சத்திலிருந்து கோடிக்கணக்கான வாக்குகளை தொடரக்கூடிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போ வாக்குகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. அது இன்னும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இவங்க வந்து பீகாரிகளுக்கு இங்கே வாக்கு கொடுக்குறாங்க, மற்ற மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு இங்கே வாக்குகளை கொடுக்குறாங்க. இது எப்படிங்க சேர்க்க முடியும்?
ஏங்க இந்த தமிழகத்திலே குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேல் ஒரு இடத்துல நிரந்தரமா குடியிருந்தா ஏங்க, அவர்கள் உங்களுக்கு எங்க ரேஷன் கார்டு இருக்காங்க? மற்ற ஏங்க, இப்ப நான் அரசாங்கம் கேக்குறேன். கொடுக்கிறது வழக்கம் தான். இவர்களுக்கு எந்த அறிவுல பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்ச்செல்வன் என்கின்ற மும்பையிலே ஒரு எம்எல்ஏ, பாஜக எம்எல்ஏ, தமிழர், மும்பையிலே எம்எல்ஏவா இருக்காரு, எம்எல்ஏவாவே இருக்காரு. அவர் தமிழர் தானே, அவரை எப்படி எம்எல்ஏ ஆக்கலான்னு அங்க இருக்கவங்க கேட்டா ஏத்துப்பீங்களா? தமிழ்ச்செல்வன் அவர்கள் எம்எல்ஏ இருக்காருன்னு நீங்க எல்லாம் பாராட்டி பேசிக்கிறீங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பீகாரியோ, அங்க இருக்கக்கூடியவர்கள் இங்க குறிப்பிட்ட காலம் வரை இங்கேயே வாழ்ந்து இங்கேயே செட்டில் ஆனவங்க தலைமுறையா இருக்காங்க. வெவ்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து இதுதான் எங்களுடைய பூர்வீகம்ன்ற அளவுக்கு 2-3 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஓட்டு இங்க போறதா இல்ல அவங்களுக்கு அங்க போறதா? அப்ப இது என்னன்னா, இந்த புரிதல் இல்லாமல் இன துவேஷத்தை பரப்பி இன ரீதியாக இங்க இருக்கக்கூடிய மாற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் மீது வெறுப்பு பரப்பக்கூடிய வேலையை திமுக செய்துதான் மோடி சொன்னார். மோடி சொன்னதை இவங்க எப்படி திருப்புறாங்கன்னா, தமிழர்கள் மீது வெறுப்பு உருவாக்குறாரு மோடி, தமிழர்களுக்கு எதிராக பேசுறாரு மோடி. இது வாய்ஜாலத்துல எப்பவும் திமுக சொல்ற மாதிரி பொய்ய பரப்புது. எனவே எந்த மாநிலத்தில் அவர்கள் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு மாநிலங்கள்ல போய் பல்வேறு நாடுகள்ல போய் நம்ம இன்னைக்கு கமலா ஹாரிஸ் யாரு, அது எங்க கிராமத்துல தமிழ்நாட்டில் இருக்க பூர்வீக கிராமத்துல இருந்து கமலா ஹாரிஸ் போய் அங்க மிகப்பெரிய பொறுப்புக்கு வராங்கன்னு சொல்றோமே, அப்ப அதை மட்டும் எப்படி ஏத்துக்கிறோம்? இப்ப தமிழ்நாட்டிலே தமிழன் முதலமைச்சராக இல்லையே. அது ஓங்கோல் முதலமைச்சர் இருக்கிறாரு. அது கடந்த காலங்களினுடைய தமிழகத்தினுடைய நிலை. நாம இந்து மக்கள் கட்சி நிலைப்பாடு என்பது தமிழகத்திலே தமிழினத்தை சார்ந்தவர் ஆளுமையினுடைய தலைமையில் இருக்க வேண்டும். மற்ற பொறுப்புகளிலே பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் இருந்தாலும் இருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஒரு கேள்வி, அந்த எஸ்ஆர் திட்டத்துல ஒரு கேள்வி. இப்போ அந்த எஸ்ஆர் திட்டத்துல பாஜகவுக்கு எதிரானவர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படின்னு திமுகவுடைய வாதமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா 6,36,12,950 வாக்குகள். இதுல 12 லட்சம் வாக்குகள் யாருது வாக்குகள் பாஜகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகள் இருக்கலாம். அப்ப 6 கோடி வாக்குகள் நீக்கப்பட்ட ஒத்துப்பாங்களா? தமிழ்நாடு மக்கள் ஒத்துப்பாங்களா? இது எப்படி லாஜிக்கா இருக்கின்றதா? இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் போய் இங்க வாக்குகளை பரிசீலனை பண்ணல, அல்லது RSS காரங்க போய் அங்க பரிசீலனை பண்ணல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தான் போய் என்ன பண்ண போறாங்க, வாக்கு பரிசீலனை பண்ணி இந்த இடத்துல இவர் இருக்கிறாரா, இறந்து விட்டாரா, வீடு மாறி இருக்கிறாரா, புதுசா வாக்காளர்களா இவரை சேர்க்கணுமாங்கிற வேலையை யார் செய்யப்போறா? உங்க தலைமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் தான் போறாங்க. அந்த ஊழியர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப அந்த ஊழியர்கள்லாம் பாஜக கைப்பாவையா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், பல வாத்தியார்களா இருக்கக்கூடியவர்கள்லாம் பிஜேபி ஆளுங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஏன் உங்களுக்கு இந்த பயம் பதட்டம்? சம்பந்தம் இல்லாத எதற்காக இந்த பொய்யை பரப்புறீங்க? பாஜகவுக்கும் இந்த எஸ்ஐஆருக்கு என்ன சம்பந்தம்? அப்ப கூட தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு இல்ல. அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து வாக்கு திருட்டை வெற்றிகரமா செய்துட்டு இருக்காங்க என்பதுதான் காங்கிரஸ் உடைய குற்றச்சாட்டு, திமுக குற்றச்சாட்டு. இப்போ இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு 10 லட்சம் முதல் 36 லட்சம் வாக்குகள் இருப்பாங்களா? கிட்டத்தட்ட 40-50 லட்சம் வந்திருக்கும். ஏன்னா 12% எடுக்கும்போது கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்குகள், கிட்டத்தட்ட 6 கோடி பேர்ல பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு போட்டவர்கள் 4-4.5 கோடி இருந்தாலும் கூட அதில் 12% என்று சொன்னால் 40-50 லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட. பீகாரில் இதே தான் ஓட்சோரி ஓட்டை திருட்டி தான் பிரதமர் ஆயிட்டாரு மோடி அப்படின்னு என்ன பண்ணார், ராகுல் காந்தி பரப்பினார். சரிப்பா, தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் சொல்லுச்சு, எங்கெல்லாம் ஓட்டு திருட்டு நடத்தப்பட்டதுன்ற ஆதாரம் உங்ககிட்ட இருக்கோ அதை என்கிட்ட கொடுங்க, வாங்க ராகுல் காந்தி, எங்கெல்லாம் ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அல்லது காங்கிரசுக்கு ஆதரவான வாக்குகளை திட்டமிட்டு நீக்கியிருக்கிறார்கள் என்கின்ற ஆதாரத்தை எங்களிடத்தில் கொடுங்கன்னு தேர்தல் ஆணையம் எவ்வளவோ வாட்டி சொல்லியும் ஒரு ஆதாரத்தை கூட கொடுக்க துப்பில்லாத இந்த காங்கிரஸ் தமிழகத்திலும் திமுகவோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இங்கேயும் எஸ்ஐஆருக்கு எதிராக தேவையில்லாத ஒரு பொய் பிம்பத்தை பரப்பி இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, அரசியலை தேர்தலை நேர்மையாக சந்திக்க துப்பில்லாத அரசாங்கம், துப்பில்லாத ஆட்சியாளர்கள், துப்பில்லாத காங்கிரஸ் கட்சி, துப்பில்லாத திமுக. இப்ப தேவையில்லாத அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எஸ்ஐஆர் என்பதை பற்றி தவறான விஷயத்தை பரப்புறாங்க. எஸ்ஐஆரினுடைய
அந்த கூட்டமும் ஆதரவான அந்த நிகழ்வு நடத்த போகிற கூட்டமும் கூட்டப்பட்டிருக்கு. நிச்சயமாக எஸ்ஐஆர் மூலமாக இல்லாதவர்கள் வாக்கு நீக்கப்படும், இறந்தவர்கள் வாக்கு நீக்கப்படும், புதியதாக சேர்க்கக்கூடியவர்கள் சேர்க்கப்படும், இடமாற்றம் செய்யப்பட்டவர்கள் நீக்கி மாற்றம் செய்ய திருத்தப்படும். இது திருத்தப்படும். அதாவது திமுக சொல்லக்கூடிய வாதம் பிறகு 6 கோடி வாக்குகள் நீக்கப்பட வேண்டியிருக்கும். அதாவது பாஜகவுக்கு வேண்டாதவர்கள் என்றால், ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை, இப்போ செல்வாக்கு பெற்று வராங்க. அதான் உண்மை. அதுக்கிட்ட அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் தமிழ்நாட்டு மீது திமுக அரசுக்கு ஒரு அக்கறை இருப்பது போல இருக்கின்றது இல்லையா? அது உண்மையா இல்லை பொய்யா சார்? அதாவது தமிழை வைத்து வியாபாரம் நடத்தி தமிழை வைத்து தன்னுடைய பிழைப்பை நடத்தக்கூடிய வேலையை திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த காலங்களிலே தொடர்ந்து செய்து வருகின்றது. அவர்கள் நாங்கள் மோடி அவர்கள் சொல்கிறார், நாங்கள் வட மாநிலத்தவர்களுக்கு எதிரானவர்களா அல்லது பீகாரிகளுக்கு எதிரானவர்களா, ஏன் துவேஷமாக பேசுகிறாருன்னு கேட்குறாங்க. ஆமாம், ஹிந்தி எதிர்ப்பு என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இன ரீதியாக மொழி ரீதியான துவேஷத்தை உருவாக்கியது திமுக தான். இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது வெறும் மொழி எதிர்ப்பு போராட்டம் மட்டுமல்ல, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம். தமிழ் மொழி உலகெங்கும் பரவ வேண்டும், யாதுமூரே யாவரும் கேளீர், அனைவரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. இதெல்லாம் தமிழ் மொழியினுடைய ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு மனித நேயத்துக்கு உதாரணம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தி என்கின்ற ஒரு மொழியை எதிர்த்து அரசியல் செய்து பிழப்பு நடத்தி இங்கே இந்திய எதிர்ப்பு துவேஷத்தை பரப்புனீங்களே. நான் கேட்குறேன், இன்னைக்கு தமிழ் அதனால வாழ்ந்துச்சா? இன்றைக்கு தமிழில் 35,000 மாணவர்கள் இங்கே தேர்ச்சி பெறவில்லை. அப்போ இங்கே தமிழுக்கு இவர்கள் எந்த அளவுக்கு இவர்கள் செம்மொழி வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. என்ன செம்மொழியை வாங்கி கொடுத்தேன்? செம்மொழி பூங்கா, இப்போ கனிமொழி பூங்கா, இதெல்லாம் தான் இங்கே இருக்குதே தவிர தமிழ் என்ன இருக்குது? அங்கே காதல் ஜோடிகள் தான் இருக்குது. செம்மொழி மொழி தமிழ் இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லுவார்களே தவிர தமிழுக்காக தமிழ் மொழிக்காக இதுவரை இவர்கள் செய்ததனுடைய விளைவு இவர்களுடைய செந்தாமரை என்கின்ற ஸ்டாலின் அவர்களுடைய மகள் நடத்துகின்ற பள்ளியிலே தமிழிலே பேசினால் அங்கு அபராதம் விதிக்கப்படும். இதுதான் இவங்களுடைய லட்சணம். தமிழ் மொழியில நீங்க தமிழை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், நாங்க இந்து மக்கள் கட்சி சொல்வது என்னவென்று சொன்னால், 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி பாடத்தை வை, கட்டாயமாக்கு. தமிழ் பாடத்தை மட்டுமல்ல, தமிழ் வழியில கத்துக்கோ. ஜப்பான்காரன் அவனுடைய மொழியில தான் சொல்லி கொடுக்குறான், சைனாக்காரன் அவனுடைய மொழியில தான் சொல்லித்தரான், பல நாடுகள் அவர்களுடைய மொழியில, கொரியா அவர்களுடைய மொழியில தான் அவன் கத்துக்கிறான். நாம மட்டும்தான் ஆங்கிலத்தில் கற்றுக்கொண்டால்தான் நமக்கு அறிவு வரும், ஆங்கிலம் பேசினால்தான் நான் புத்திசாலி. இந்த கேடுகட்ட புத்தி கேடுகட்ட எண்ணத்தை இங்க தமிழகத்திலே தமிழர் மத்தியிலே உருவாக்குனது தான் திமுகவுடைய வெற்றி. தமிழுக்கும் திமுக அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கல. தமிழை ஒழித்திருக்கின்றது திமுக, தமிழை ஒழித்திருக்கின்றது. தமிழ் மொழியை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளிலும் தமிழ்ல இருக்குதாங்க விளம்பர பலக, தமிழ்ல இருக்குதா? ஒரு சின்னதா ஒரு கதவை திறந்து உள்ள போகணும்னு ஒரு கடைக்கு போனாக்கா புஷ்தான் இருக்கு. ஏழு தமிழ்ல இருக்கா? என்ன தமிழை இங்க காப்பாத்திருக்காங்க திமுக? தமிழகத்திலே தமிழ் அழிக்கப்பட்டிருக்கிறது, ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் திமுக என்கின்ற மொழி எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். அதே நேரத்தில் தமிழ் புத்தாண்டுக்கும் தீபாவளிக்கும் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து சொல்வது இல்லை, ஆனால் மற்ற புத்தாண்டுகளுக்கு வாழ்த்து சொல்றாரு. அதெல்லாம் அவர் விஷு பண்டிகைன்னா அவருக்கு வாழ்த்து சொல்லுவார். அவர் மாற்று மொழிகள், அவர் ஆந்திராவாக இருக்கட்டும் அல்லது கேரளாவாக இருக்கட்டும் அல்லது கர்நாடகாவாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு புத்தாண்டு என்று சொன்னால் அதற்கான வாழ்த்து சொல்லுவார். தமிழர் புத்தாண்டு என்று சொன்னால் அவருக்கு வாழ்த்து சொல்வதற்கு வாயில் என்னன்னு தெரியல, அவர் வாய் சுலுக்கிச்சா, வாய் கோணிக்கிச்சா, அல்லது வாயில் என்ன நடக்குதுன்னு தெரியல, அவர் சொல்ல மாட்டார். அப்போ தமிழ் மொழியினுடைய புத்தாண்டு வாழ்த்து இல்லை. தமிழ் மொழி இந்த தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னா, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் இந்த தமிழகத்தில் இல்லவே இல்லை. தமிழில் சினிமா படத்தினுடைய பேர் வச்சா நாங்கள் உங்களுக்கு சலுகை தரோம். எந்த லட்சம் கலைஞர் கொண்டு வந்த அது எந்த லட்சணத்தில் நாம் இருக்கிறோம்? அப்போ நீங்கள் சினிமாவுக்கு தமிழில் பேர் வச்சா உங்களுக்கு நாங்கள் சலுகை தரோன்னு சொல்கிற லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டில் தமிழை வச்சிருக்கீங்க. நீங்கள் தமிழில் வைத்தாக வேண்டும். இது தமிழ்நாடு என்று சொன்னால் தமிழிலே இவர்கள் இதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு உறுதியான நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தாமல் தமிழை வைத்து இவங்க வளர்ந்துருக்காங்களே தவிர தமிழ் வளரல.
அதான் உண்மை. அதான் இப்போ உண்மை. இன்னொரு கேள்வி, தமிழ்நாட்டில் வந்து அந்த தெருக்கள், கிராமங்கள், நீர்நிலைகளுக்கு வந்து ஜாதி பெயர் வைக்கக்கூடாது, அதை அகற்ற வேண்டும் என்று ஒரு அரசாணை வந்திருக்கு. அது என்ன உள்நோக்கம் இருக்கின்றது தமிழக அரசுக்கு? இல்லை, தமிழக அரசு வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க, ஆனால் ஜிடி நாயுடுன்னு பேர் வைப்பாங்க. ஏங்க, கலைஞருடைய சிலையை திறந்தாங்க ஓமந்தூராரில். ஓமந்தூராரில் திறக்கும் போது இவங்க ஜாதியை ஒழிச்சிட்டேன், ஜாதி தீண்டாமைகள் இல்லாத ஒரு நாடை நான் உருவாக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் வெங்கையா நாயுடுன்னு சொல்லி நம்முடைய துணை ஜனாதிபதி அவர்களே வெங்கையா நாயுடுன்னு தான் கலைஞருடைய கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அப்படிதான் இருக்கும். அப்போ இவர்கள் வந்து தேவர் என்கின்ற அடையாளத்தை ஒழித்து விட்டார்கள், நாயுடு என்கின்ற அடையாளத்தை ஒழிக்க மாட்டார்களா? அப்போ இதில் என்ன ஒரு இனப்பாசம் இருக்கின்றதா? நாயுடு என்கின்ற தெலுங்கு மக்களை சார்ந்த, தெலுங்கை சார்ந்த அந்த நாயுடு மட்டும் ஜாதியா தெரியலையா? தேவர், அவர் படையாச்சி, வன்னியர், முதலியார்னா மட்டும் அவருக்கு வந்து ஒரு ஜாதியா அடையாளமாக தெரியுதா? இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. நாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். உவே சுவாமிநாத ஐயர், பசும்பன் முத்துராமலிங்க தேவர், எத்தனையோ வந்து இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் அவர்களுக்கு பேருக்கு பின்னாடி வேணா அந்த ஜாதியின் பேர் இருக்குமே தவிர அவர்கள் மனசுல ஜாதி எண்ணத்தோடு வாழல. அவர்கள் ஜாதியை தீண்டாமைகளுக்கு எதிராக போராடினார்கள். எனவே இங்க இருக்கக்கூடிய இந்த திமுகவினுடைய கட்சிகள்ல இருக்கக்கூடிய இந்த ஈவேராவிலிருந்து, இந்த அண்ணாதுரையிலிருந்து இவங்களுடைய கூட்டமே என்ன பண்ணுச்சுன்னா, ஜாதி ரீதியான துவேஷத்தை, சண்டைகளை இவர்கள் ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கினாங்க. ஏங்க, இப்போ இன்னைக்கு திரைப்படத்துறை எப்படி போயிருக்கு? நான் இந்த சாதியை பற்றி எடுக்கிறேன், நான் இந்த சாதியை பற்றி எடுக்கிறேன். ஆனால் இதற்கு முன்னாடியே இருந்துச்சு. முன்பு காலகட்டங்களிலே சாதி ரீதியாக அந்தந்த சாதிய அடையாளங்களை பற்றி அந்த மண் கலாச்சாரத்தை சொல்லுவான். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவன் நசுக்கிட்டான், இவன் பிதிக்கிட்டான், இவன் பிடிக்கிட்டான், அவன் அமிக்கிட்டான், அவன் தூக்கி அடாசிட்டான், மற்றவன் இதை பண்ணிட்டான், நான் உனக்கு எதிராக இருக்கேன் பாரு, இதெல்லாம் துவேஷத்தை உருவாக்குறான். அப்போ இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே ஜாதி பெயர்களை நீக்குவோன்னு சொல்வது என்பது நாடகம். கடந்த எம்ஜிஆர் காலத்திலே அந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் ஜீவோலாம் வந்துடுச்சு. ஜாதிய ரீதியான துவேஷத்தை மக்கள் மனதிலிருந்து நீக்கணும். ஜாதி ரீதியான தீண்டாமைகள் மக்கள் மத்தியிலிருந்து நீக்கணும். ஆனால் ஜாதியை நீக்குவோன்னு சொல்வது என்பது மிக முட்டாள்தனமானது. பெயர்களை நீக்குவது என்பது இவர்களுக்கு அடிப்படையே தெரியவில்லை என்பதை புரிய வைக்கின்றது. ஒரு இனம், ஒரு மொழி என்றால் ஒரு அடையாளம் இருக்கு. நான் தமிழன், நான் இந்தியா என்கின்ற நாட்டை சார்ந்தவன், நான் இந்தியன். நான் இங்கே இருக்கக்கூடிய சென்னை பகுதியை சார்ந்தவன், நான் ஒரு சென்னை வாசி. என் குலம், எனக்கென்று ஒரு பரம்பரை இருக்கின்றது. அந்த பரம்பரையினுடைய அடையாளத்தை சொல்வதிலே எந்த தப்பும் கிடையாது. ஆனால் மற்றவர்களை இழிவாக பேசுவது, மற்றவர்களை தாழ்த்தி பேசுவது என்பது பாவம். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.